இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். அல்லேலூயா. தொடர்ச்சியாக இந்த விளைச்சலின் ஆண்டில நாம் தியானிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வேர், கனி, விளைச்சல், இப்படியே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட நான் உங்களோடு வேரும் கனியும் என்ற தலைப்பில் ஒரு அன்பின் பகிர்வை உங்கள் மைத்திலே நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 15வது அதிகாரம், அதில் உள்ள 5வது வசனம். நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். வேரும் கனியும், இந்த வேரும் கனியும் சரியான விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் விளைச்சலை பார்க்க முடியும். ஒரு முறை நாங்கள் நேபாளுக்குள்ள ஒரு பிரயாணத்துக்கு போகும் பொழுது 4 பேர் சேர்ந்து போய் கொண்டிருந்தோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அழகுனா அழகு, அப்படி ஒரு பழம். அந்த கனியை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுலேயும் எனக்கு அந்த பழத்தில் கொஞ்சம் தான் பறிக்கணும். அது என்ன பழம், அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கோடு கூட மனம் வேற. அப்போ தான் அதை பறித்து சாப்பிட வேண்டும் என்ற ஆசையோடு கூட நாங்கள் முயற்சி செய்தபோது அவங்க சொன்னாங்க, அந்த பழம் நம்ம சாப்பிட்டா நம்முடைய உடம்பு நீல கலராக மாறி செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பழத்தை சாப்பிடுவோமா? அந்த கனியை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன ஆசை வந்துட்டு சொல்லுங்க, சாப்பிடணும்னு. இன்னைக்கு வெளியில பார்த்து கனியை பார்த்து நமக்குள்ள என்ன வருது, இவங்களோடு பேசலாம், இவங்களோடு பழகலாம். எப்படி சிரிச்சு பேசுறாங்க, பேசுனா நம்புறது மாதிரியே பேசுறாங்க. உலகத்தில் இன்றைக்கு அப்படிப்பட்ட மாய்மாலங்களுக்குள்ள விழுந்து, அப்படிப்பட்ட உறவுகளுக்குள்ள விழுந்து, அப்படிப்பட்ட கடினமான சில சூழ்நிலைமைகளை தாங்கி கொண்டு ஏமாற்றப்பட்ட நிலைமையில இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது, நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்க அப்பப்போ யாரா மாறிடுறீங்க, செடியா மாறிடுறீங்க. நீங்க செடி, அவர் கொடி. ஆனா ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்துல நீங்கள் கர்த்தர் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய விளைச்சலை, பொருளாதார விளைச்சலை, உங்களை தனிப்பட்ட வாழ்வில உறவுகளில் உள்ள விளைச்சலை பார்க்கணும்னு சொன்னா நீங்கள் அவருக்குள்ள இருக்கணும், அவர் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆவிக்குரிய ஆராதனை என்பது ஒரு குறிப்பிட்ட சபைக்குரியது அல்ல. நீங்களும் நானும் ஆவியில் நிறைந்து அவரோடு இணைந்து ஆராதித்தால் ஆவிக்குரிய ஆராதனை. ஆனா நம்ம எப்படி முடிவு பண்ணிடுறோம், அங்க சர்ச்சைக்கு போனேன்னா அங்க நல்ல ஆவிக்குரிய ஆராதனை உண்டு. அப்படி ஒரு ஆராதனை இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் ஆவியில அவரோடு இணைக்கப்பட்டால் அந்த ஆராதனையில தேவன் பிரியப்படுகிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கும் பொழுது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ அவர் இருக்கும் பொழுது, தேவன் என்னோடு இருக்கும் பொழுது நான் கொடுக்கிற கனி இந்த உலகம் பார்க்கக்கூடிய கனியாக இருந்தாலும் அது பிரயோஜனமுள்ள கனியாக இருக்கும். அவர் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களை வெளியரங்கமாய் பார்க்கக்கூடிய மனிதர்கள், உங்களை வெளியரங்கமாய் பார்க்கக்கூடிய குடும்பங்கள் அல்லனா ஒரு உறவுகள் உங்களோடு நிற்க போவதில்லை. உங்க இருதயத்தை பார்க்கணும். நீதிமொழிகள் 21வது அதிகாரம், அதில் உள்ள 2வது வசனம், மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். இப்போ நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னா அது எனக்கு செம்மையாக தான் தெரியும்.
நான் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இருதயம்தான் வேர். வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுப்பீர்கள். கீழே வேர் போகலைன்னா கனி எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நீங்க கனி கொடுக்கணும்னா அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் கூட இருந்து நீங்க கனி கொடுத்தா அந்த கனி பிரயோஜனமுள்ள கனியாய் இருக்கும். அநேகரை நீங்கள் ஆண்டவருக்கு நேராய் நடத்த முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உங்களுடைய வேறு கரெக்டா இருக்கா, ரூட், உங்களுடைய ரூட் கரெக்டா இருக்கா என்பதை செக் பண்ணி கொள்ளுங்க. வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, உங்களுடைய வேர் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். இந்த நல்ல மரங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த மரத்தினுடைய வேறு ஆழத்தில் இருக்கிறது. ஒரு முறை மூங்கில் மரத்தை குறித்து ஒரு சப்ஜெக்ட், அந்த மூங்கில் மரத்தை குறித்து அந்த சப்ஜெக்டில் கடைசியில் எப்படி கொண்டு முடிச்சிட்டாங்கன்னா, 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த மூங்கில் மரம் கொஞ்சம் அப்படி வளர்ந்து நிற்கும், அப்படி நிற்கும். இந்த 4.5 வருஷம் 5 வருஷம் நீங்கள் தாண்டிட்டு வைங்களேன், சல்லுன்னு அப்படியே வளர்ந்து 40 அடி போயிடும். ஆனால் நீங்கள் அந்த 40 அடி உயரத்துக்கு அது போகணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்றபடி என்ன செய்யணும்? கிளைகளை வெட்டி விடணும், தேவையில்லாத உறவுகளை வெட்டி விடணும், தேவையில்லாத பழக்கங்களை வெட்டி விடணும். அப்போ நீங்கள் உயர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் எல்லா கிளைகள் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு காம்பவுண்டில் அப்படியே படுத்துருக்கும். மூங்கில் பார்த்துருக்குறீங்களா? இந்த மூங்கில் மரம் ரொம்ப ஹைட்டாக போக வேண்டிய மரம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள புதிய மாடல் ஒட்டு மூங்கில் எல்லாம் எப்படி வந்துடுச்சு? நீங்கள் கொண்டு வந்து ஒரு 10 மூங்கில் மரத்தை நீங்கள் இப்போ இந்த ஹெவன்ஸ் கார்டனில் ஒரு மூலையில் வச்சு நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா அது மரம் போலவே வளர்ந்து கிடக்கும். அப்போ அதோடைய கிளைகளை எல்லாம் நீங்கள் வெட்டி விட்டால் தான் அது எங்கே போகும்? வளர்ந்து நிற்கும். மூங்கிலுடைய தன்மை வளர்ந்து மேலோங்குவது. அப்போ மேலோ போக வேண்டிய ஒரு மனுஷனை தடுப்பது கிளைகள், அவனை எழும்ப விடாமல் தடுப்பது உறவுகள். அப்போ அவங்கள கொஞ்சம் என்ன செய்யணும்? வெட்டி விடணும். வெட்டி விட்டால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். திருப்பிக் கொள்ளுங்க, கொலோசேயர் 2வது அதிகாரத்தில் உள்ள 6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்மை அழகாக அவருக்குள்ள வேரூன்றி கட்ட வச்சு நம்மளை என்ன செஞ்சாங்க? வளர்த்தாங்க. பிகினர், ஜூனியரு, அப்புறம் சீனியருக்கு அப்புறம் இதில் போல கொஞ்சம் முடி வரும். எப்படி? இதில் எள்ளு போல முடி வரும். அப்புறம் என்னது? சூப்பர் சீனியர். ஆமாம், அவ்வளோதான், அதோட காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் சீனியர் வந்ததுக்கப்புறம் அவைகளுக்கு முதல்ல மனுஷனுக்கு முகம் எல்லாம் ஞாபகம் வரும், பைபிளோட வசனம் எல்லாம் மறந்துடும். ஆனால் அவங்களையும் என்ன செய்வாங்க? சண்டே கிளாஸ் டீச்சரு வச்சு பாவம் போல வசனம் சொல்லி கொடுத்து, புரியுதா அவங்களுக்கு? ஆமாம், சண்டே கிளாஸு டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்களெல்லாம் இன்னைக்கு இங்கே நின்று நினைக்கும் போது நமக்கு அழுக வருது. அன்னைக்கு அவங்கள சர்ச்சை சுற்றி விரட்டு. ஏன்னா நமக்கு படித்து தரக்கூடிய சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் எங்கே உள்ளவங்க? பாகிஸ்தானில் உள்ளவங்களா? நம்ம சர்ச்சில் உள்ளவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ இன்னைக்கு இதை படிக்கலாம், நான் வீட்டில் போய் சொல்லிக் கொடுப்பேன், நீ சொல்லிக் கொடுக்கறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அவங்கள போட்டு என்ன செய்வோம்? சுற்றிட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த டீச்சர்ஸ் நம்மளை உருவாக்கி விட்டதை நம்ம நினச்சிப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ நம்மளை எப்படி பார்ப்பாங்க? அன்னைக்கு அந்த வேற கீழே நான் ஊனை வச்சதுனால இன்னைக்கு நீ கனி கொடுக்குற. பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. அப்போது வேர் ஊன்றுகிறவர்கள் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டவர்களால் தான் கனி கொடுக்க முடியும். அடுத்து அதே இதில் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகிற விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் பெருக 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 உங்களுடைய விசுவாச வேர் உறுதிப்படும். ஆழத்துக்குள்ள கீழே வேரூன்றி பற்றி பிடிக்கும். உங்கள் வசன உபதேசங்கள் கீழே வேரூன்றி பிடிக்கும் பொழுது மேலே கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த வருடம் ஆண்டவர் சொன்ன சில காரியங்களில் ஒன்று, முதல் 3 மாதத்திற்குள்ளதாக
கடந்த வருடத்தில் 2025 நான் நடத்துவேன், நடப்பிப்பேன், தருவேன் என்று சொன்ன சில காரியங்களை என் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் உள்ள 3 வசனங்கள் 16, 17, 18. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என்னோடு கூட நிற்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்துல அல்லன்னு சொன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசத்துல நீங்கள் வேரூன்றி நிற்கவில்லை என்றால் கனி கொடுக்கவும் முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிற்க முடியாது. என்னை குறித்து நான் இதில் ஒரு வார்த்தையை பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் விசை நேபாளுக்குள்ள போய் அந்த ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் சொன்ன பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் என்னை கைவிட்டார்கள். சில இடங்களில் அவர்கள் என்னை விலைக்கு விற்றார்கள். சில இடங்களில் என்னை பரியாசம் பண்ணினார்கள். சில இடங்களில் என்னை அழகாக பேசி பசப்பாக பேசி என்னை உட்கார வைத்து அவர்களுடைய பண தேவைகளை, அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வைத்து எல்லாவற்றையும் முடித்து என்னை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டை போல, ஒரு பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகிற ஒரு பொருளை போல நடத்தினது உண்மை. ஆரம்பம் அப்படிதான் இருந்துச்சு. திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பயன்படுத்திட்டு தூக்கி போடக்கூடிய சில அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு, மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. விசுவாசத்தில் வேர் கீழே ஊன்றப்பட்டுட்டா போதும். கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே கட்டப்பட்டா போதும். இல்லாத பட்சத்தில் உங்களால் நிற்க முடியாது. ஏன்னா அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஆனால் நான் ஒருத்தரையும் சபிக்கலை, நான் ஒருத்தரையும் சண்டை போடலை, ஒருத்தர் மேலேயும் கேஸ் கொடுக்கல. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களிடத்தில் பழகி கொண்டு, உங்களிடத்தில் பேசிக்கொண்டு, உங்கள் மேல அன்பு காட்டி கொண்டு, உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய திட்டத்தை சிலர் போட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாச வேர் கீழே வேறுண்டி இருந்தா யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் தலை குனிவார்கள், அவர்கள் வெட்கப்படுவார்கள், அவர்களால் எழும்பவே முடியாது. முயற்சி பண்ணுவார்கள், அவர்கள் துரோகம் பண்ணுவதற்கு பயிற்சி எடுப்பார்கள், அவர்கள் மற்றவர்களை கண்ணீர் விடுவதற்கான ஒரு ட்ரைனிங் பீரியட், அவ்வளவுதான். அது உங்கள்கிட்ட எடுபடாது. ஏன் தெரியுமா? உங்களை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளை, இங்கே 2வது வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அவர் கூட இருந்து அந்த பிரசங்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது என்ன சிங்கம்? அது பால சிங்கம். அது என்ன சிங்கம்? அது நேபாள் சிங்கம். அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம்? விமான நிலையத்திலிருந்து இறங்கின உடனே பிரபாகர தாஸ், மேத்யூ, ஞான செல்வன் அப்படி சொல்லிட்டு பேரு வாசிச்சுட்டு ஒரு சிங்கம். எனக்கு ஒரே சந்தோஷம், எங்க அப்பாவுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டானேன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷனுக்கு போனேன். உள்ள போன உடனே தான் சொன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். முடிஞ்சு போச்சு. நீங்கள் இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது, உங்கள்கிட்ட கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சார் லக்கேஜ் எடுக்கணும் சார், உங்க லக்கேஜ் அங்கே தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை, சில சூழ்நிலைமைகளில் நாம் அகப்படும் பொழுது உங்களுடைய கனி வெளியே தெரியணும்னா வேறு கீழே கரெக்டாக பிடிக்கணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை கீழே பிடிச்சிருக்கணும். நீங்கள் போடுகிற திட்டங்கள், நீங்கள் யோசிக்கிற எல்லா சிந்தனைகளும் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தரே கூட நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவருடைய பரம அழைப்பை
தந்த நம்மை பரம தரிசனத்துக்கு நேராக கர்த்தரே நடத்துவார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் 37, 38, 39, 40, 41 இதெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39 அவன் மறைக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருந்தான். சில நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருப்பாங்க, வெளியே தெரிய மாட்டாங்க. ஐயோ கதறிட்டு இருப்போம், அழுதுட்டு இருப்போம். அது தேவன் முன்குறிக்கப்பட்ட ஒரு காலம். கர்த்தர் அப்படிதான் மறைச்சு வச்சிருப்பார், வெளியே தெரியாது. அவர்கள் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. நம்ம பார்வைக்கு அவர்கள் சும்மா இருக்காங்கன்னு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அவர்களுடைய வேறு கீழே ஊண்டிட்டு இருக்கு, பற்றி பிடிச்சிட்டு இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே யோசேப்பினுடைய வேர் ஆழத்தில் பிடிக்கப்பட்டது. 37வது அதிகாரத்தில் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக நின்றார்கள், துரோகம் செய்தார்கள், குழியில தள்ளப்பட்டவனாய் இருந்தான். எல்லாவற்றுக்கும் மேல அவன் அடிமையாக விற்கப்பட்டான். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அவனை யாருக்கும் தெரியாது, அவன் எங்கேயும் வரல. ஆனால் அதே யோசேப்பு 39வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். நல்லா கவனிங்க, இவர் எங்க கிடந்தவர்? குழியில கிடந்தவர், அடிமையாய் விற்கப்பட்டவர். இப்ப எங்க இருக்கிறாரு? எஜமானுடைய வீட்டில் இருக்கிறாரு. அதை விட முக்கியமான ஒரு 3வது வசனத்தை வாசிங்களா. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட சிலர் இருக்கிறாங்க, உங்க குடும்பத்தோடு கூட சிலர் நிற்கிறாங்க, உங்க ஊழியத்தோடு கூட சிலர் வர்றாங்க, உங்களுடைய தரிசனத்தோடு கூட சிலர் பங்காளர்கள் அப்படியே வர்றாங்கன்னா, அவங்க ஏன் உங்க கூட நிற்கிறாங்கன்னா, நீங்க அவர்களுக்கு திரும்ப ஏதாவது கொடுப்பீங்கன்னு இல்லை. இவன் நமக்கு 300 ரூபா மொய் எழுதுனா, அப்போ நம்ம இவனுங்க பிள்ளை கல்யாணத்துக்கு திரும்ப கொண்டு போய் என்ன செய்யணும்? ஒரு 300 ரூபா மொய் கொடுக்கணும். அதுக்கு அவங்க இல்லை. அவங்க ஏன் உங்க கூட அவங்க டிராவல் பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் 3வது வசனத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கிறார் என்பதையும், இப்ப இவன் என்ன பண்ணாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, உங்க ஊழியத்தை விட்டு, உங்க தரிசனத்தை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு ஒரு மனுஷனும் போக மாட்டான். அப்ப இந்த அனுபவம் எங்கேருந்து வரும்? ஆழத்துல வேர் பற்றி பிடிப்பதனால. வேர் பற்றி பிடிக்காத பட்சத்தில் நீங்க கனியும் கொடுக்க முடியாது, கர்த்தர் உங்க கூட இருக்கவும் மாட்டார். ஏன்னா அவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அதிகாரம், ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்போ நான் இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீ ஒரு ஸ்டுடியோவை கட்டினாலும் நான் கூட இருக்கணும், நீ ஒரு ஹால் கட்டினாலும் நான் கூட இருக்கணும், நான் இருந்தால் தான் உன்னால் செய்ய முடியும். அப்போ இதை கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறாரு, நமக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்கிறார், அஷ்யூரன்ஸ். நீங்கள் அவரோடு கூட இருக்கும் பொழுது இந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அடுத்தது இங்கே நீங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னா 9வது வசனத்துல அங்கே போத்திபாருடைய மனைவியோடு கூட நடந்த காரியம் என்ன? அவள் இவனை பாவத்துக்கு அழைக்கும் பொழுது 9வது வசனத்துல, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆழத்தில் வேரூன்றப்பட்டவர்கள், கீழே வேரூன்றி பற்றி பிடிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ய மாட்டாங்க. தேவனுக்கு விரோதமான பாவம் அவர்களிடத்தில் வரும் பொழுது அவர்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அதை மேற்கொள்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு நோக்கம் கனி கொடுக்கணும், 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், பெரிய காரியங்களை செய்யணும். பாவத்திற்கு சம்மதியாத இந்த காரியத்தை குறித்து நான் படிக்கும்போது எனக்கு இருதயத்துக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சு. அந்த தாட்டை உங்களுக்கு தர்றேன், எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் பார்க்கும் பொழுது பரிசுத்தவானாகவோ, எல்லாரும் பார்க்கும் பொழுது என்னை நல்லவனாகவோ காட்டிக்கொள்வது பெரிதல்ல. யாரும் பார்க்காத நேரத்தில் தேவன் என்னை பார்ப்பார் என்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது யாரும் பார்க்கவே இல்லைங்க, என்னை ஒருத்தருமே பார்க்கல, நான் அந்த இடத்துல சரியா இருக்கிறேன், ஒரே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஒருவர் பார்த்தது நிமித்தம் எனக்கு இன்கிரிமெண்ட், இவர் ஒருத்தர் பார்த்ததுனால எனக்கு ப்ரமோஷன்,
இவர் ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்ததுனால எனக்காக புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். ஆனால் நீங்களும் நான் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எல்லாரும் பார்க்கும்போது நான் பர்ஃபெக்ட், எல்லாரும் பார்க்கும்போது நான் நல்ல ஆள், இவங்க நல்ல சரியான ஆள். எல்லாரும் பார்க்கும்போது நீங்கள் நல்லவர்களாக இருப்பது பெரிதல்ல. யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்து உங்களுடைய காரியத்தில் நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வேர் கீழே வேரூன்றி பிடிக்கப்படும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள நல்ல தரிசனங்கள் விதைக்கப்படும். உங்களுடைய தூக்கம் நல்ல தூக்கமாக இருக்கும். நீங்கள் படுத்த அடுத்த நிமிஷம் உறக்கம் வந்துடும். நீங்கள் காலையில் ஜெபிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எழும்ப வேண்டாம், அவரே எழுப்பி விடுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் உள்ள இதில் உள்ள 21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு உங்களுக்கு வரணும், மனுஷனுடைய தயவை. அப்ப முதல்ல கர்த்தருக்கு கிருபை நமக்கு வேணும். ரெண்டாவது மனுஷனுடைய தயவு உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 23வது வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. நல்லா கவனிங்க. உங்க கூட கர்த்தர் இருந்தாருன்னா உங்க மேல எத்தனை வீண் பழிகள் சுமத்தப்பட்டிருந்தாலும் ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட விசாரிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் இவன் செய்ய மாட்டான், இவன் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா நின்று பழிகளை போட்டாலும் பொறுமையா நீங்க இருந்தா போதும். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனுடைய கண்களில் தயவு கொடுக்கும் பொழுது அந்த தயவு உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைச்சது பெருசு இல்லை, அவன் வாய் திறக்காம இருந்தது பெருசு. அவன் எதுவுமே கேட்கல. ஆதியாகமம் 41 அதில் உள்ள 38 முதல் 43 வரை, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்படியே இருங்க. உங்க வேர் உள்ள உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். கனின்னு சொல்றீங்க, புரியுது, வெளியில தெரிகிறது தான் கனி, வேறு கீழே இருக்கு. அப்போ உங்களுக்குள்ளால எனக்குள்ளால நமக்குள்ளால வேர் கீழே பற்றி பிடிச்சிருக்குது, உறுதியா இருக்குது. பரவாயில்ல, இந்த வேர் நல்ல ஸ்ட்ராங்கா நிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முதலாவது வசனம், தேவ ஆவியை பெற்ற இந்த உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதை கண்டுபிடிப்பாங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. அப்போ கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார், இதை உங்க மூலமா இதை வெளிப்படுத்துவார், அல்லது இந்த வெளிப்பாடு உங்கள் மூலமாய் வரும் என்ற ஒரு நம்பிக்கையை உங்க மேல ஒருவர் வைக்கும் பொழுது நீங்கள் ஆழத்துல வேர் ஊன்றி பிடிக்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்றார், நீங்க சொல்றது கரெக்ட் பிரதர், இன்றைக்கு நீங்க கொடுத்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையினுடைய சாராம்சம். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில நான் வந்திருந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தின்படி உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் இப்போ யோசேப்புக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தின உடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு இவன் மிகவும் விவேகமும் ஞானமும் உள்ளவன் என்று சொல்லி. அடுத்த வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? அது மாத்திரம் இல்லைங்க, எல்லாரும் உங்களுக்கு என்ன ஆகணுமா? அடங்கி நடக்கும். கீழே வேரூன்றி நடக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், அவன் தேவ ஆவியினால் நிறைக்கப்பட்டவன், அவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடுகள் வரும் என்ற நம்பிக்கை. இது 2வது காரியம். 3வது காரியம், அவன் எல்லாருக்கும் கீழே இருக்கக்கூடிய அளவில் பெரிய பெரிய ராஜாக்களும் அதிகாரிகளும் உங்க பிள்ளைகளை பார்ப்பார்கள். ராஜாக்களும் அதிகாரிகளும் இருக்கிற இடத்துல உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். மனுஷன் பிளான் போட்டான்னா அந்த பிளான்ல எல்லாம் அவனுக்கு அங்க ஒரு உள்கடப்பு வச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே உங்களை தெரிந்து கொண்டு உங்க மேல ஏற்ற காலம், முன்குறிக்கப்பட்ட காலம், இது இப்பதான் நடக்கணும் வச்சிருவார்.
சும்மா உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கல, பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, பொண்ணுக்கு வேலை இப்படி ஆயிடுச்சு, வெளிநாட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க, கிட்ட வர போகிறாங்க, ஃப்ளைட்டை தொட்டு பார்த்துட்டு வராங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. சரியான நேரத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ள காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஆவிக்குரிய விளைச்சலில முன்னே வாங்க. ஏன்னா நீங்கள் ஆவிக்குரிய விளைச்சலுக்குள்ள வரணும்னா வேர் கீழே பற்றி பிடிக்கணும், கனி மேலே கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு. பாருங்க, ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு. அவர் தன்னை போல நம்மளை படைச்சது மட்டுமல்ல, அவர் நம்மை கொண்டு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கடைசியான வசனம் சொல்லுங்க. மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதம் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு படியுங்கள் என்று அவனுக்கு கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். நல்லா கவனிங்க. யோசேப்பை எங்கிருந்து தூக்குனாங்க? குழியிலிருந்து தூக்குனாங்க, அடிமையா விலைக்கு வாங்கினாங்க. அவனை ராஜாக்களும் அதிகாரிகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு போனது மாத்திரம் இல்லை, அதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் பணியும் அளவுக்கு, எல்லாரும் வணங்கும் அளவுக்கு யோசேப்புடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. அதுக்கு ஒரே காரணம், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விசுவாச வேர் ஆழத்தில் வேர் பற்றி பிடிது. இல்லைன்னா போத்திபார் வீட்டிலேயே அவர் விக்கெட் விழுந்திருக்கும். அங்கே அவர் விழாமல் எழும்பி நின்னதுக்கு காரணம் அவருடைய சுயபலன் அல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினார். ஏன் ஓடினாரு? அவருக்குள்ளே இருந்த அபிஷேகம், அவன் மேலே இருந்த திட்டம். கர்த்தர் என் மேலே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உங்களை பார்க்கிறவர்கள் தேவ ஆவியினாலே நீங்கள் நிறைக்கப்பட்டவர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேரும் கனியும் ஒன்றோடு ஒன்று இருக்கும் பொழுது, ஒரே போல் இருக்கும் பொழுது, சரிசமமாக பிரயாணிக்கும் பொழுது உங்களுடைய தரிசன எல்லையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் எழும்பலாம் வேகமாய். கிருபை 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 கிருபை. வாய்களை திறந்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலேயும் கூட தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபர்களுக்காக, குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் என்னோடு பேசினதுக்கு நன்றி ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த சில கேள்விகளுக்கான பதிலை நீர் தந்ததுக்காக நன்றி அப்பா. நீர் என்னோடு பேசினதற்காய், நீர் என்னோடு இடைப்பட்டதுக்காக, நீர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்ததுக்காக, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விழுந்து கிடந்த ஒரு சூழ்நிலைமையை நீர் எனக்கு அப்பட்டமாய் நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் அன்பு சகோதரனே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சிலரால் கீழே தள்ளப்பட்டிருக்கலாம், சிலரால் துரோகிக்கப்பட்டிருக்கலாம், சில குடும்ப சூழ்நிலையில நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை யோசேப்பை விற்றது போல அடிமைக்கு உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை தருப்பார், அவர் உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை தருப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையில இடைபெடும் பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த முத்திரை மோதிரம் பரிசுத்த ஆவியானவர், அந்த வஸ்திரம் ரட்சிப்பென்னு வஸ்திரம், ரட்சிப்பென்னு வஸ்திரம் உங்க மேல வரும் பொழுது நீங்கள் பரலோகத்தின் சொந்தமாய், நீங்கள் பரலோகத்துக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அப்பா, நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட தயவுகளை எங்களுக்கு தந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வார்த்தையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வேரும் கனியும் இந்த தலைப்பில் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்திருப்பதற்காய் நன்றி. நிறைஞ்ச மனசோடு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றேன் என்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை